வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் நம்ம வரமாலக்ஷ்மி 2025 லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ், நியூ கலெக்ஷன்ஸ், அதுவும் விஜயா ஸ்டோர்ஸ் மயிலாப்பூர் அந்த ஷாப்லேருந்து தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷத்துக்கான புது புது கலெக்ஷன்ஸை பார்க்க போகிறோம். இந்த வருஷம் நிறைய புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. வரலட்சுமி நோம்புக்கு எல்லா பொருட்களையும் ஒரே இடத்துலையே பார்த்து நம்ம ஒரே இடத்துலையே வாங்கிடலாங்க. ஸோ இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். போனோடனே நம்ம வரமாலட்சுமியை அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இதை செட்டாக அப்படியே கூட வாங்கலாங்க. பாருங்கள், இந்த ஜுவல்ஸு, இந்த தாலி எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே செட்டாக அவங்கக்கிட்ட இருக்குங்க. கழுத்தில் போட்டிருக்க அந்த ஹாரம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கையில் அது தனியாக இருக்குங்க. எல்லாமே செப்ரேட்டாகவே இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அதை நீங்கள் பார்த்து வாங்கலாம். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. அடுத்த ஒரு வரமாலட்சுமி செட்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த செட்டு பாருங்கள், அது ஃபேஸே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அந்த கொண்ட டிசைன் இதெல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஃபேஸை பார்க்கலாம் பாருங்கள். ஃபேஸ் மட்டும் தனியாக இருக்குங்க. இது பாருங்கள், எந்தவித ஸ்டோன் ஒர்க் எதுவுமே பண்ணாமல் ஃபேஸ் மட்டும் இருக்குது பாருங்கள். இது மட்டும் வேணும்னாலும் இதை கூட நம்ம எடுத்துக்கலாம். இதில் பல கலெக்ஷன்ஸும் இருக்குது. இது பாருங்கள், சைஸ் வாரியாக பல கலெக்ஷன்ஸ் இதில் இருக்குங்க. நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். இந்த டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பாருங்கள், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்திருக்குங்க. நீங்கள் பாருங்கள், வரமாலட்சுமி 2025 எந்த நாளில் வருது, எந்த தேதியில் வருது, நாம் அந்த அன்னைக்கு எப்படி பூஜை செய்யணும், விரதம் இருந்து எப்படி பூஜை செய்யணும், கலசத்தில் நம்ம என்ன போடணும், மகாலட்சுமியை அந்த அன்னைக்கு வீட்டிற்கு எப்படி அழைக்கணும், அந்த அன்னைக்கு வர சுமங்கலிகளுக்கு என்ன மங்கள பொருட்கள் வச்சு கொடுக்கணும், என்ன அம்மனுக்கு நம்ம நைவேத்தியம் வைக்கணும், அந்த அன்றைக்கி என்ன அம்மனுக்கு நம்ம பாராயணம் செய்யணும் போன்ற அனைத்து தகவலும் அடங்கிய ஒரு தனி பதிவாகவே நான் கொடுத்துருக்கேன். அந்த பதிவோட லிங்க்கெல்லாம் நான் இந்த பதிவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அம்பாள் முகம்லாம் நீங்கள் கலசம் வைப்பீங்க பார்த்தீங்களா, அந்த தேங்காயில் வச்சு அழகாக நம்ம வச்சிடலாங்க. இந்த முகம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாக அந்த முடி மேலெல்லாம் அழகாக அந்த ஸ்டோனால் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. ரெடியாகவே இருக்குது. அப்படியே நீங்கள் தேங்காயில் கட்டி விட வேண்டியதுதான். ஒவ்வொரு முகமும் அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது பாருங்கள். இந்த ஃபேஸும் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கொண்ட டிசைன் ஒன்றுத்துக்கும் அப்படியே மாறுது. அந்த மாதிரி பல வெரைட்டிஸ் இங்கே இருக்குங்க. நமக்கு எது வேணுமோ அதை நம்ம பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட பூஜைக்கு எது தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது. உங்களுக்கு மேலே கொண்ட அலங்காரம் வேண்டான்னா அந்த மாதிரி முகமும் இந்த மாதிரியே இருக்குது. சின்ன முகமாக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இல்லை கொண்ட அலங்காரத்தோடு வேணும்னா அந்த டிசைனும் இருக்குங்க. பல வெரைட்டிஸில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த முகம் பாருங்கள், இந்த முகமும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்கங்க. இது சிவப்பு கலரில் முகம்ங்க. சில பேர் அஷ்டலட்சுமிகள் வைப்பாங்க. வரலட்சுமி நோம்பு அன்றைக்கி பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமிகள் வைப்பாங்க. அதுக்கு அந்த மாதிரி முகம் நிறைய வச்சுருக்காங்க. இது பாருங்கள், அந்த கொண்ட அலங்கார டிசைன் பார்த்துக்கோங்க. நம்ம அந்த முகம் மட்டும் வாங்கிட்டால் போதுங்க. இந்த கொண்டை நம்ம தனியாக வாங்கி அந்த முகத்தோடு நம்ம வச்சா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பல வெரைட்டிஸில் வந்திருக்கு பாருங்கள். இந்த முத்துக்கள் பதிச்ச மாதிரியெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க டிசைனுங்க. கலெக்ஷன்ஸில் ரொம்ப அருமையாக இருக்குது. வரலட்சுமி நோன்பு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடியே நீங்கள் போய் ஷாப்பில் போய் பார்த்து எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப கிட்டையில் நீங்கள் போனீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் போயிடுங்க. அதோட ரொம்ப கூட்டமாகவும் இருக்கும். நம்மளால் எல்லா கலெக்ஷன்ஸும் பார்க்கவும் முடியாது. அதனால் சீக்கிரமாகவே போய் நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து
நமக்கு என்ன பிடிக்குதோ விருப்பமானதை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். வரலட்சுமி நோன்பப்போ நமக்கு நிறைய வேலைகள் இருக்கிறனால இந்த ஷாப்பிங் வேலையெல்லாம் நம்ம முதல்லையே பண்ணிடுறது ரொம்பவும் நல்லதுங்க. இந்த முகம் பாருங்கள், தலை அலங்காரத்தோட செட்டாகவே வந்திருக்கு. இது இப்போது வந்திருக்கிற நியூ கலெக்ஷன்ஸ், 2024 வந்திருக்கிற நியூ கலெக்ஷன்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா ஆண்டாள் கொண்ட டிசைன்ஸ் கூட நிறைய வந்திருக்குங்க. ரொம்ப அழகான டிசைன்ஸ். உங்களுக்கு எது வேணுனாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டாக கூட எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் அந்த கடையில் நேரில் போய் தாங்க பார்த்து வாங்கணும். நேரில் போய் நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸை பார்க்கலாம். உங்களுக்கு விருப்பமானது எதுவோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இது பாருங்கள், இது ஃபுல்லாக பாடி மட்டுங்க, முகம் இல்லாமல் பாடி மட்டும். இது அப்படியே நீங்கள் வாங்கிட்டு போய் அழகாக அலங்காரப்படுத்தலாம். நீங்கள் ஒரு ஃபேஸ் மட்டும் தனியாக வாங்கிட்டிங்கன்னா அழகாக இதில் தேங்காய் வச்சு கலசம் ரெடி பண்ணி நீங்கள் பூஜைக்கு தயார் பண்ணலாங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த செட்டை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதோட ப்ரைஸ் பாருங்கள் 800 rupees அப்படின்னு போட்டிருக்கு. இதில் பாருங்களேன், அந்த பித்தளையில் அந்த சொம்பு தாங்க வச்சுருக்குறாங்க. நம்ம நேராக தேங்காய் வச்சு நம்ம முகத்தை வச்சு கலசம் ரெடி பண்ணிடலாங்க. இந்த கலரும் சாரியில் ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்கள், எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இன்னுமே அங்கே நிறைய இருக்குது. ஏதோ என்னால் எடுக்க முடிஞ்சதெல்லாம் நான் எடுத்து கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது நாராயணனோட சிலைங்க. இப்போ வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு வைப்பாங்க. பெருமாளையும் லக்ஷ்மியையும் சேர்ந்தார் போல் வச்சு பூஜை நிறைய பேர் செய்கிறாங்க. அதோட அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு லக்ஷ்மி நாராயணனுடைய சிலையும் அங்கே இருக்குங்க. வரலட்சுமி அம்மனுக்கு saree கட்டுறதுக்கான ஸ்டாண்டுங்க. இந்த ஸ்டாண்டு ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த புடவை கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அட்ஜஸ்டபிள் டைப்பு தான். மெட்டீரியலும் ரொம்ப அழகாக இருக்குங்க. இது மேலே நம்ம அந்த கலசம் மட்டும் வச்சுட்டு நம்ம தேங்காய் வச்சுட்டு முகம் வச்சிட்டோன்னா கலசம் ரெடி ஆகிடும். அழகாக புடவை கட்டலாம். அதிலே இன்னொரு டிசைன் செட்டும் இருக்குங்க. இந்த செட்டும் ரொம்ப அழகாக இருக்குது. வரலட்சுமி அம்மனுக்கு புடவை கட்டுறதுக்கு இந்த ஸ்டாண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எனக்கு இந்த சேலையெல்லாம் கட்ட எனக்கு டைம் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட ரெடிமேட்டாக அப்படியே இருக்குங்க. ஃபுல்லாக அலங்காரப்படுத்தின அம்மன் முகம் இருக்குது. அதை தான் நீங்கள் பார்த்தீங்க. இது பாருங்கள், வாகை மாலை, அம்மனுக்கு அலங்காரப்படுத்துகிற வாகை மாலைங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. பெரிய சைஸும் இருக்குது, சின்ன சைஸும் இருக்குது. பாருங்கள், சின்ன சைஸ்லாம் 160 ரூபா தாங்க. இது மாதிரி சைஸ் வாரியாக வாகை மாலை கலர்ஃபுல்லாக நிறையா இருக்குது. அடுத்தது அம்மனுக்கு காலும் கையும், இது செப்ரேட்டாக தனியாக விற்குதுங்க. அம்மனுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வாரியாக கை காலும் இருக்குங்க. சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது, மீடியம் சைஸும் இருக்குது. சைஸ் வாரியாக உங்களுக்கு எந்த டிசைன் எந்த சைஸ் வாரியாக வேணுமோ அதை நீங்கள் பார்த்து தாராளமாக எடுத்துக்கலாம். 2 கலரில் இருக்குது. ஒன்று எல்லோ கலரில் இருக்குது, இன்னொன்று ஒயிட் கலரில் இருக்குது. 2 கலரில் அங்கே வச்சுருக்காங்க. ஆனால் நிறைய இருக்குது. நீங்கள் இதில் பார்க்குறது கொஞ்சம் தான், ஆனால் அங்கே நிறைய இருக்குது. நீங்கள் எந்த டிசைன் வேணும், எந்த சைஸில் வேணும், எந்த ரேட்டில் வேணும் நீங்கள் பார்த்தே எடுக்கலாம். இந்த கை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அதை நான் எடுத்து அதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கை அவ்வளோ அற்புதமாக ரொம்ப அழகாக இருக்குது. இதை சிலைக்கு வச்சு நம்ம கட்டினோன்னா பார்க்கவே தெய்வீகமாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாமரை. எப்போவுமே அம்மன், அதாவது மகாலட்சுமி தாமரையில் தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ நீங்கள் கலசம் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி தாமரை வாங்கிட்டிங்கன்னா அந்த கலசத்தை அது மேலே வச்சிங்கன்னா அற்புதமாக இருக்குங்க. இந்த செட்டும் அங்கே நிறைய வந்திருக்கு. இந்த தாமரை மலர் கூட நிறைய கலர்ஸில் வந்திருக்கு. எவ்வளோ அடுக்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு எது வேணுமோ, எந்த கலரில் வேணுமோ நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்தது அம்மனுக்கு பேக்ரவுண்டு. நீங்கள் இப்போ கலசம் வைக்கிறீங்க, அதுக்கு பேக்ரவுண்டு வேணும், அது தனியாக நீங்கள் செய்யவே வேணாம். இந்த மாதிரி ரெடிமேடாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ரெடிமேடாகவே அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள். அதுலேயும் கலர் கலராக இருக்குது. இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. நான் கொஞ்சம் தான் இங்கே எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதில் நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்குது, டிசைன்ஸும் இருக்குது. இந்த டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு போடுற செயின் செட்டுங்க.
இது வந்து ஃபுல்லாக அப்படியே செட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி டிசைன். அந்த டிசைன் செட்டு அப்படியே நீங்கள் அந்த கலசத்துக்கும் போடலாம், இல்லை அம்மன் விக்கிரகம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் போடலாம். வீட்டில் நம்ம நிறைய தெய்வீக சிலைகள் வச்சுருப்போம். அந்த மாதிரி தெய்வீக சிலைகள் வச்சுருந்தாலும், வீட்டில் அம்மன் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி நம்ம மாலை எடுத்துகிட்டு போய் அப்படியே ரெடிமேடாக அப்படியே எடுத்துகிட்டு போய் போட்டுடலாங்க. இப்போ பிள்ளையார் சதுர்த்தி வருது, கிருஷ்ண ஜெயந்தி வருது, அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் அழகாக அலங்கரிக்கலாம். டிசைன் டிசைனாக இருக்குங்க, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த செட்டெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய இருக்குது, இந்த மாதிரி வெரைட்டிஸாக இருக்குது. இது அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம போட வேண்டியது தான். இந்த டிசைனும் பாருங்கள், பேக் சைடில் இந்த மாதிரி தாங்க இருக்குது. நெக்ஸ்ட்டு அம்மனுடைய பாவாடைங்க, பாவாடையும் தாவணியும் அது செட்டாக வரும் பார்த்திங்களா, அந்த டிசைன். எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு 1-2 எடுத்து காட்டுறேங்க. இந்த பாருங்கள், அம்மனுடைய பாவாடை வில்வெட் கிளாத்தில் இருக்குது, நல்ல சில்க் கிளாத்தில் இருக்குது, நிறைய டிசைன்ஸில் இருக்குது, பார்டர் போட்ட மாதிரி. அதுலேயே சின்ன டிசைன், சின்ன சிலை நம்ம வச்சுருந்தோன்னா சின்ன பாவாடை, அந்த பாவாடை செட்டும் இருக்குங்க. இதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வரலட்சுமி அம்மனுக்கு போட்டு அலங்காரப்படுத்திடலாம். இது பாருங்கள், கீழெல்லாம் ஃப்ரில் வச்ச மாதிரி, எம்ப்ராய்ட்ரி போட்ட மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. மேலே அந்த தாவணியோடு சேர்ந்து வரனால நம்ம அலங்காரப்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இங்கே 3 ஃப்ளோர் இருக்குது. 3 ஃப்ளோர்லேயும் அப்படியே கொட்டி கிடக்குதுங்க பூஜை சாமான்கள், பூஜைக்கு தேவையான சாமான்கள் எல்லாமே அப்படியே கொட்டி கிடக்குது.
நன்றி.